ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்ல ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். ஜெபம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக நன்றி. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த நாளிலே உம்முடைய கதையை நாங்கள் கேட்கும்படியாக, அந்த கதை எங்களுடைய கதையோடு இணையும்படியாக, அது எங்களுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த நாள் உம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. அது எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஓகே, காஸ்பல் ஸ்டோரி, கதைகளின் நாயகன் என்கிற தலைப்புல நாம கடந்த 2 வாரங்களாக பேசிக்கொண்டு வருகிறோம். காஸ்பல் இஸ் அ ஸ்டோரி. சுவிசேஷம் என்பது ஒரு சட்டதிட்டங்களோ, சுவிசேஷம் என்பது வாழ்வியல் கோட்பாடுகளோ கிடையாது. நாம் அதை அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அது சுவிசேஷத்துக்கு நாம செய்கிற தீமையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுதோ, சுவிசேஷமாக அதை எழுதும் பொழுதோ, வாழ்வியல் கோட்பாடாக அவர்கள் அதை எழுதல, இயேசுவினுடைய கதையாக அதை எழுதினார். இயேசுவினுடைய வரலாறாக, இயேசுவினுடைய வரலாறை அவர்கள் புரிந்து கொண்ட விதத்துலன்னு சொல்றதை விட, அவர்கள் ஜனங்களுக்கு எதை தெரிவிக்க விரும்பினார்களோ அந்த விதத்துல காஸ்பல் எழுதப்பட்டது. பொதுவாகவே ஆதி காலங்கள்ல இருந்து, மோசேனுடைய காலங்களுக்கெல்லாம் முன்பாக இருந்து பல நூற்றாண்டுகளாக, சுமேரியர் காலத்துல, அந்த காலங்கள்ல இருந்தே இந்த இதிகாசங்கள் என்று சொல்லப்படுகிற, ஆங்கிலத்துல மித்துன்னு சொல்லுவாங்க. மித்து என்று சொன்னா கட்டுக்கதைகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இல்லாததை எழுதுகிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு வந்து ட்ரூத்தை ரிவீல் பண்றதுக்காக ஒரு ஸ்டோரியை சொல்றது. That may not be real, but it is true. இந்த வித்தியாசம் வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி நிறைய இதிகாசங்கள் வந்து நிறைய கேரக்டர்ஸ் போட்டு பெரிய பெரிய இதிகாசங்கள் எழுதினாங்க. அதனுடைய காரணம் என்னன்னா, எல்லா மனிதர்களுடைய மனதிலேயும் ஒரு ஏக்கம் இருக்கிறது. தேவனை அல்லது வாழ்வினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காக கதைகள் சொல்லப்பட்டது. நாம் இதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கதைகள் சொல்லப்பட்டது. நிறைய கதைகள் இருக்கு, ஆனா இந்த கிரேட் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லப்படுற விஷயங்கள் வந்து இதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுல வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, உலகம் எப்படி இருக்குது, உலகம் வந்து பிளாட்டா இருக்குதா, உலகம் வந்து பாம்பு வடிவத்துல இருக்குதா, உலகத்தை வந்து யாரோ ஒருத்தர் சுமந்து கொண்டு இருக்கிறாங்க, இந்த கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு தானே. உலகம் வந்து ஒரு மனிதன் தூக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அடுத்த பக்கம் தோல்ல ஷிஃப்ட் பண்ணும்போது தான் பூமி எதிர்ச்சி வருதுன்னு கூட சொல்ற கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு கதை, ஒரு அர்த்தத்தை சொல்லுவதற்காக, ஒரு மீனிங் கொடுப்பதற்காக எல்லாருடைய ஏக்கங்களையும் வெளிப்படுத்துகிறதாக கதைகள் இருந்தது. ஆனா இயேசுவினுடைய கதையில அந்த ஏக்கங்கள் தீர்க்கப்பட்டது. இப்படிதான் வாழ்க்கை இருக்கிறது, இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத தான் காஸ்பல்ல நம்ம வந்து இயேசுவினுடைய ஸ்டோரியில பார்க்கிறோம். இந்த ஸ்டோரியை நாம புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய கதையோடு கூட அது இன்ட்ராக்ட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது. அந்த கதையை நாம நம்பும் போது, இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது, அந்த கதையை என் வாழ்க்கைக்குள்ளாக வேலை செய்ய நான் விடும் பொழுது என் வாழ்க்கை மாறுகிறது என்பதை நாம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லா கதைகளும் 7 பிளாட்ஸ், 7 திட்டங்களுக்குள்ளாக, ஒரு கதை அம்சத்துக்குள்ளாக, ஒரு ஜேர்னலுக்குள்ளாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அது ஒரு மனிதன், புக்கர் என்று சொல்லுகிறவர், கிட்டத்தட்ட 34 வருஷம் தன்னோட வாழ்வை செலவு பண்ணி நிறைய கதைகளை வாசித்து, பொதுவாக கதைகள் எப்படி எழுதப்படுகிறது என்பதை ஆராய்ச்சி பண்ணி அவர் கண்டுபிடித்த விஷயம் என்னன்னு சொன்னா, 7 பிளாட்ல அது வந்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம என்ன பார்க்கறோம்னா, எந்த கதைகள்லயும் சுவிசேஷம் இருக்கிறது. அந்த காலங்கள்ல சினிமா கிடையாது, நாடகம் கிடையாது,
அந்த காலங்கள்ல வெறும் பிரசங்கங்கள் தான் இருந்தது, பேச்சுக்கள் தான் இருந்துச்சு. பிளேஸ் இருக்கும், நிறைய ஒரேட்டர்ஸ் எழும்புனாங்க. அதுவும் கிரேக்க கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரசங்கம் பண்ணுகிற சோமன் கொடுக்கிற டைப் தான் நிறைய இருக்கும். அதுதான் இன்னைக்கு கூட சபைகள்ல வந்து இந்த பிரசங்கம் பண்ணுகிற முறை மட்டும்தான் புனிதம் பெற்று இருக்கிறது. மற்ற ஆர்ட் வந்து வெளிப்படல. இந்த கத்தலிசம் நல்லா இருக்கும் பொழுது, மார்ட்டின் லூதருக்கெல்லாம் முன்பாக ஆர்ட் மூலமா நிறைய வெளிப்படுத்தினாங்க. பெயிண்டிங் மூலமா ஒரு பெயிண்டிங் வந்து ஒரு பெரிய ஸ்டோரியை வந்து சொல்லும். அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெயிண்டை வச்சுதான் இப்போ கூட சில தவறான விஷயங்களை கூட சொல்றாங்க. இந்த பெயிண்ட் பார்த்துருப்பீங்கல்ல, ராபோஜனம் முடிஞ்ச உடனே எடுத்த போட்டோ, ராபோஜனம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபேமிலி போட்டோ ஒன்று எடுத்தாங்கல்ல, அப்படி ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெயிண்டிங்ல வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி நிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த நிக்கிறதுக்கெல்லாம் அந்த பெயிண்டிங் முறைப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி வந்ததுதான் டாவின்சி கோட். அதுல இருக்கிறது வந்து ஒண்ணு லேடி, இது வந்து பேதுரு வந்து மேரியை மகதலேனாவை வந்து மிரட்டுறாரு, நீ இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்றாரு. அப்படிலாம் வந்து அந்த படத்தை வைத்து இதுக்கு வந்து இதுதான் இந்த படத்தினுடைய விளக்கம் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இது மாதிரி பல ஆர்ட் மூலமாக காஸ்பல் வந்து சொல்லப்பட்டு கொண்டு இருந்தது. ஆனா இப்போ நம்ம மெதுவா மறுபடியும் அந்த ஒரே சென்ஸுக்குள்ள போகிறோம். ஒரு பிரசங்கம் மட்டும்தான், பிரசங்கம் தான் பண்ணணும், டான்ஸ் ஆடக்கூடாது, சர்ச்சில் எந்த மாதிரி ராகத்தை யூஸ் பண்ணணும், இதுல எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் பிரசங்கத்தின் மூலமாகத்தான் தேவன் பேசுவார் அப்படின்னு நம்புறது. ஆனா எல்லா கதைகள் மூலமாகவும் தேவன் பேசி இருக்கிறார். சும்மா நீங்க சாதாரணமா லயன் கிங் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, இந்த கார்ட்டூன் மூலமாக வந்த ஒரு படம். அந்த லயன் கிங்கை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு காஸ்பல் ஸ்டோரி. ஒரு அந்த கிங், அந்த ராஜா எப்படி ஒரு தன்னோட பிள்ளைய வந்து பாக்குறாரு, அந்த பிள்ளை எப்படி தொலைஞ்சு போகுது, இது வந்து ஒரு காஸ்பல் ஸ்டோரி. நீங்க எந்த கதைகளிலேயும் கூட அந்த காஸ்பலை வந்து கொண்டு வர முடியும்ன்றதுதான் நம்ம சொல்றோம். அதுக்காக நீங்க போய் படம் பாருங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்றதுனால நீங்க நிறுத்த போறதும் இல்லை, பார்க்காதீங்கன்னு சொல்றதுனால நீங்க நிறுத்த போறதும் இல்லை. 50 வருஷமா அல்லது நீங்க எத்தனை வருஷமா இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கீங்களோ அத்தனை வருஷமா படம் பார்க்காதீங்கன்னு உங்களுக்கு பல பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் கேட்காத நீங்க நான் சொல்லி மட்டுமா கேட்க போறீங்க? நீங்க படம் பாருங்கன்னு நான் சொல்றது இல்லை, நான் சொல்றதுனால நீங்க நிறுத்த போறதும் இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஷயம் என்னன்னா, பார்க்கும்போது நம்மளோட சிந்தனை எப்படி போகுதுன்றது தான். எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தாரு. நான் டிபிஎம் சர்ச் போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அவர் வந்து படம் பார்க்க கூடாதுன்றத தீவிரமாக எதிர்க்கக்கூடிய நபர்கள். அப்போ அவர் சொன்னாரு, அவர் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது படம் பார்க்க மாட்டாராம். அப்போ ஒரு நாள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, இந்த படத்துக்கு நீ வந்தே ஆகணும், இது இயேசுவை பற்றிய படம், கருணாமூர்த்தி அப்படிங்கிற படம் வந்திருக்குது, இதுக்கு நீ வந்தாகணும். அது என்ன இயேசுவை பற்றிய படம் கூட பார்க்க மாட்டியான்னு சொல்லி வம்பு பண்ணி கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போன பிறகு அவரு அங்க போன பிறகு அவர் சொல்றாரு, நான் அந்த படத்தை பார்த்துட்டு இரவு வந்த பிறகு எனக்கு வேற எந்த காட்சிகளும் ஞாபகம் இல்லை, வேற எந்த காட்சிகளும் என்னை வந்து தொந்தரவு பண்ணல, இந்த ஏரோதனுடைய மகா ஒரு டான்ஸ் ஆடினால அதுதான் என் மனசுல திரும்ப திரும்ப வந்துச்சுன்னு சொல்றேன். இது படத்தினுடைய ப்ராப்ளம் கிடையாது, அவருடைய மனதினுடைய ப்ராப்ளம். புரியுதுங்களா? பார்க்காத பார்த்த மாதிரி அதுதான் திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்றது வந்து அவர்களுடைய மனப்பிரச்சனையை தவிர படப்பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சோ படத்தை பார்க்கும் பொழுது இதுல என்ன காஸ்பல் இருக்கு, எப்படி ஒரு அப்பா இவ்வளவு ஒரு பிள்ளைய நேசிக்க முடியுது, எப்படி ஒரு ஹீரோ தன்னையே தியாகம் பண்ணி இந்த நாட்டை வந்து காப்பாத்துறாரு, தன்னையே தியாகம் பண்ணி தன்னுடைய தனக்கு சம்பந்தம் இல்லாத சிலருக்காக தன்னையே எப்படி ஊற்றி விடுகிறார், இப்படிலாம் நீங்க வந்து அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அதுல இந்த 7 பிளாட்லயும் ஜீசஸ் ஹீரோவா தெரிவாருன்றதுதான் நாம சொன்ன விஷயங்கள். அதுல போன வாரத்துல மொத்தம் இந்த 7 பிளாட் என்னன்னு நான் மறுபடியும் சொல்றேன். ஓவர் கம்மிங் த மான்ஸ்டர், ஒரு வில்லனை ஒரு ஹீரோ ஜெயிக்கிற கதை, ஒரு வில்லனை ஒரு ஹீரோ ஜெயிக்கிற கதை. அது வந்து மனிதர்களாகவும் இருக்கலாம், மிருகங்களாகவும் இருக்கலாம், ஒரு கல்லு வானத்திலிருந்து வர்ற ஒரு கல்லாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்று மனிதர்களை அழிக்க வருகிறது, அழிவில் இருந்து
ஜனங்களை காப்பாற்றுகிற ஒரு கதை. ஒரு கொடுமையான மிருகம், ஒரு கொடுமையான நபர், ஒரு கொடுமையான சம்பவம், ஒரு புயல், ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது அழிவும் பாதாளமும் தான் திருப்தி இல்லாம இருக்குது. அது வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு உள்ளது. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அது ஏராளமான நபர்களை சாப்பிட்ட பிறகு கூட அதுக்கு வந்து இதே ஆகாது, திருப்தியே அடையாது. திருப்தி அடையாம அது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாதாளத்தை ஒருத்தராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா திருப்தி செய்ய முடியாது. அப்போ நாம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்தை இயேசு எப்படி ஜெயித்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த ஜெயிக்கப்பட வேண்டிய மான்ஸ்டர் என்ன, ஜெயிக்கப்பட வேண்டிய அந்த வில்லன் யார் அப்படின்னு சொன்னா மரணம். திருப்தி செய்ய முடியாத மரணத்தையும் பாதாளத்தையும் இயேசு தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார். இதை பத்தி நம்ம ஏசாயால ஒரு வசனம் வாசித்தோம். எப்படி வந்து அந்த பாம்பை வந்து கடல்ல இருக்கிற பாம்பை, கடலே வந்து மோசமானது அவர்களுக்கு, அதுல ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பை வந்து பட்டயத்தினாலே இவர் ஜெயிக்கிறார். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் வார்த்தை மாம்சமானது. இந்த வார்த்தை தான் பட்டயம். வார்த்தை மாம்சமாகி பாதாளத்திற்குள்ளே இறங்கி அந்த பிசாசை, அந்த மரணத்தை அவர் ஜெயித்தார் என்பது சுவிசேஷம். இதை பற்றி நான் போன வாரத்துல ஒரு இது சொல்லியிருந்தேன். ஒரு பாடல் ஒன்று சொல்லியிருந்தேன் நானு. அந்த பாடல் வந்து செயின்ட் பேசில் த கிரேட் AD 300ல இந்த பாடல் அவர் எழுதியிருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்திருக்குன்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த நரகம் வந்து பாடுகிறது போல எழுதியிருக்கிறார். டுடே ஹெல் groans and cries aloud. It had been better for me had I not accepted Mary's son. இந்த மேரியினுடைய புதல்வனை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். For he come to me and destroyed my power. அவர் என்னிடத்தில் வந்து என்னுடைய வல்லமையெல்லாம் உடைச்சிட்டாரு. He has shattered the gates of brass. And as God, he raised up the souls that I once held. Glory to your cross, O Lord, and your resurrection. Today, hell groans and cries aloud. My power has been destroyed. I accepted a mortal man as one of the dead. நான் ஒரு மாம்சமான ஒரு மனிதனை தான் ஏற்றுக்கொண்டேன். Yet I cannot keep him prisoner. நான் அவரை ஒரு சிறை கைதியாக வைத்திருக்க முடியல. And with him I shall lose all those whom I ruled. I held in my power the dead from all ages. But see, he is raising them all. Glory to your cross. இது மாதிரி அவர் வந்து அந்த பாடலை வந்து ரொம்ப அற்புதமா எழுதின்றதை நான் பார்த்தேன். ஸோ இதுதான் போன வாரத்துல நம்ம சொன்ன விஷயம். ஆனா இந்த வாரம் 2 பிளாட்ஸை பார்க்க முடியுமான்னு பார்க்கறேன் நான். ஏன்னா 7 இருக்கிறதுனால 2 பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இந்த வாரம் எதை நான் வந்து சேர்த்திருக்கிறேன்னு சொன்னா, காஸ்பல் ஆஸ் காமெடி அண்ட் ட்ராஜடி. காஸ்பலை ஒரு காமெடியாவும் பார்க்க போறோம், காஸ்பலை ஒரு ட்ராஜடியாவும் பார்க்க போறோம். அதனாலதான் அந்த தலைப்பு வந்து என்ன கொடுத்துறோம்னு சொன்னா, பரலோகத்தின் தேவன் நகைப்பார்ன்றதையும் சொல்லியிருக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார்ன்றதையும் சொல்லியிருக்கிறோம். ஸோ நிறைய கதைகள் இந்த ஜேர்னல்ல தான் எழுதப்படுது. ஒன்று காமெடியா இருக்கும், இல்லைன்னா எல்லா கதைகள்லையும் கூட ஒரு காமெடி ட்ராக் அப்படின்றத ஒன்று வச்சிருப்பாங்க. காமெடி ட்ராக் அப்படின்னு சொன்னா கதாநாயகனுடைய கூட இந்த ஜோக்கர்ஸ் வந்து வருவாங்க. ஆனா நாம சொல்ற இந்த காமெடி பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்க பார்த்திருப்பீங்களா, உங்களுக்கு இந்த கதை தெரியுமா என்னன்னு தெரியல. 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் வந்துச்சு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால. இப்ப நான் சொன்னேன்ல, இதுதான் வந்து சட்டாயர் காமெடி. அதாவது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு கூட உங்களை கிண்டல் பண்ற மாதிரி ஒண்ணு சொல்றோம்ல, இந்த மாதிரி அந்த காலத்து அரசியலை காமெடி மூலமா சொல்லும்போது அது ஜனங்களை ரொம்ப பெரிய இம்பாக்டுக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கும். முகமது பின் துக்ளக் தர்பார், 23ஆம் புலிகேசி, இந்த மாதிரி சினிமாஸ்லாம் வந்து
பொலிட்டிக்கல் சட்டையர்னு சொல்லுவாங்க. அதாவது கொடுமையான விஷயம், அதை வந்து கொடுமைன்றத மட்டும் இந்த இந்த காமெடி வந்து காமிக்காது. அது வந்து ஒரு சில்லியான ஸ்டூப்பிடான விஷயமா காமிக்கும். அதுதான் இந்த ஜோக்ஸுக்கு இருக்கிற பவர். ஜோக்னா ஜோக் வேற, காமெடி வேற. ஜோக்ல வந்து எந்த அர்த்தமும் இருக்காது. சும்மா இப்பெல்லாம் செய்யறாங்க இல்லையா, இன்னொருத்தனை கிண்டல் பண்ணி அல்லது தன்னைத்தானே கீழ்த்தரமா பேசிக்கிட்டு இந்த ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டு, அது வந்து ஜோக்ஸ். அது ஆனா காமெடியில வந்து அர்த்தம் இருக்கும். காமெடி வந்து ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு கதையிலையும் எந்த ஒரு 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 கதை சொல்லும்போது 2 எண்டிங் கொடுக்க முடியும். ஒன்னு சுபம், அதாவது இதற்கு பிறகு அவர்கள் சுகமாய் வாழ்ந்தார்கள். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, ஹாப்பிலி லிவ் எவர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்னு ட்ராஜடி, அதாவது டெத்து. அது ஹீரோவுடைய டெத்தோ அல்லது ஏதோ ஒரு டெத்துல வந்து அது முடியும். அந்த டெத் வந்து ஹீரோ வயசாகி மறிக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க, ஒரு வன்கொடுமையான ஒரு மரணமாக காண்பிப்பாங்க. ஒரு ட்ராஜடியில அந்த கதை முடியும், இல்லைன்னா சுபத்துல முடியும். இந்த 2 விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த லாஃப்டர் அப்படிங்கிறது வந்து பல சமயங்கள்ல தீமையை எதிர்ப்பதற்கு சரியான ஒரு ஆயுதமாக இருக்கும். நாம கூட நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு சிரிக்க தெரியும்னு சொல்லி சொன்னா, அதை சிரிப்பாக மாற்ற முடியும்னு சொல்லி சொன்னா, நாம வந்து வாழ்க்கையில நிறைய ஜெயிச்சிட முடியும். இயேசு ஆனந்தப்பட்டார் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கு. உமது தோழர் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடியினால் உமது தேவன் உமது தோழர் எல்லாரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக வேதாகம் சொல்லுகிறது. நம்ம வந்து இயேசு சிரிச்ச மாதிரி நம்மளால கற்பனை பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா, இயேசுக்கு நெஞ்சில நெருப்பு எறிகிற மாதிரி போட்டோ இருக்கு, அவர் ஆட்டுக்குடி தூக்கி வச்சு போஸ் கொடுத்த போட்டோ இருக்கு, ஃபேமிலி போட்டோ இருக்கு, நிறைய போட்டோ இருக்கு. ஆனா எந்த போட்டோலையும் இயேசு சிரிச்ச மாதிரியே இருக்காது. இயேசு வந்து சிரிச்ச மாதிரி போட்டோ நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. நான் ஒரே ஒரு போட்டோ பார்த்துருக்கிறேன். பொதுவாக இயேசு சிரிச்ச மாதிரி போட்டோ கிடையாது. இன்னும் சொல்ல போனா நாம பாக்குற போட்டோ இயேசு போட்டோவே கிடையாது. அது வெள்ளையா இருக்கிறதுனால வாங்கி வச்சிருக்கிறோம் வீட்டுல. அதுவே கருப்பா படம் வந்திருந்தாங்கன்னா வித்திருக்காது அந்த படம். அது வந்து ஒரு யூதரும் கிடையாது, யூத ரபியும் கிடையாது. யூத ரபினா மேல டசல் இருக்கணும், அந்த பிரேயர் ஷால் இருக்கணும். அதுவே அந்த போட்டோல இல்ல. சோ அது வந்து இயேசுக்கு பக்கத்துல கூட வர முடியாத ஒரு போட்டோ. ஆனா அது வெள்ளையா இருக்கிறதுனால, அழகா இருக்கிறதுனால வேகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதுன்றதுதான் உண்மை. எப்படியா இருக்கட்டும். ஆனா இயேசு வந்து சிரித்தார், இயேசு வந்து ஜோக் அடிச்சாரு. நம்மள மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு பிரசங்கம் பண்ணல, அல்லது சீரியஸ் டோன்ல அவர் பிரசங்கம் பண்ணல. பரலோகத்தின் தேவன் நகைப்பார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இயேசு சிரிச்சிருக்கிறார். ஆனா பிசாசு எங்கேயும் சிரிச்ச மாதிரி பைபிள் இல்லவே இல்லை. பரலோகத்தின் தேவன் நகைப்பார்ன்றதே தவிர பிசாசு எங்கேயுமே சிரிச்ச மாதிரியே இல்லை. பிசாசால சிரிக்க முடியாது. இப்படி அதை மாத்தி சொல்லணும்னா சிரிக்க முடியாதவங்க பிசாசுன்னு சொல்லலாம். விளங்குதுங்களா? பிசாசால சிரிக்க முடியாது. நாம சில சமயங்கள்ல வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம். இன்னமும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து காப்பாத்தி வச்சிருக்கிற மாதிரியும், இப்படி ஒரு டீவியேஷன் போயிடுச்சுன்னா வாழ்க்கை அப்படியே கெட்டு நரகமா போயிடுன்ற மாதிரியும், அந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடே ஒரு நரகமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு, மிலிட்ரி ரெஜிம் மாதிரிலாம் வச்சுக்கிட்டு, அது எதுக்காக? அந்த இது கொஞ்சம் லைஃபை வந்து நாமளே கிண்டல் பண்ணிக்கணும், மத்தவங்க நம்ம கிண்டல் பண்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மளை பத்தி நாமளும் ஜோக் பண்ணிக்கலாம், மத்தவங்க ஏதாவது சொன்னா கூட நாம அதை சீரியஸ் ஆக்காம விட்டுடலாம். ஏன்னா இந்த நகைப்பு என்பது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். என்னன்னா, இந்த வேதாகமத்தை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது, நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, இந்த அக்டோபர் மாதம் ரீதிங்கர்ஸ் கேம்ப் நடக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த கேம்ப் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் இந்த வேதாகமத்தை எப்படி வாசிக்கிறது, கலாச்சாரத்தின் அடிப்படையில வேதாகமத்தை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு நான் கற்றுக்கொள்ளும் பொழுது, முதலாக இந்த ஜெனசிஸை வந்து நான் நிறைய கவனம் செலுத்தி வாசிக்க ஆரம்பிச்சேன். பல மொழிபெயர்ப்புகள்ல, அப்புறம் கிரீக் ஹீப்ரூ வார்த்தைகள்ல இப்படிலாம் போய் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ
இந்த காயின் வந்து ஆபேலை கொல்றதுக்கு பிளான் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட பேசுவார். நீ நன்மை செய்தால் உன் முகம் ஏன் தொங்கி போச்சுன்னு சொல்லுவார். உன் முக நாடி வேறுபட்டது என்ன? நீ ஏன் எரிச்சல் அடைகிறாய்? நீ ஏன் எரிச்சலா இருக்கிற? ஏன் முகநாடி வேறுபட்டுடுச்சு? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்ற வார்த்தை வரும் பொழுது எனக்கு அதுல ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். என்னன்னா, முகநாடி வேறுபட்டதை பத்தி பேசுறாரு. அது ஆங்கில வேதாகமத்துல why your face has been fallen down அப்படின்னு இருக்கு. ஏன் உன்னுடைய முகம் கீழே விழுந்து விட்டது? நம்ம சொல்லுவோம்ல, முகத்தை தொங்க போட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, முகம் தொங்கி போச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றாரு. முகம் ஏன் கீழே விழுந்துருச்சு, நீ ஏன் எரிச்சலா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்றார். இது ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரியே இருந்தது. என்ன நன்மையை தான் செய்ய முடியும்? உலகத்துல அந்த நேரத்துல நம்ம கணக்குப்படி 4 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல் 4 பேர் தான் இருந்திருக்காங்க. என்ன நன்மையை செய்யறது? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோனா, ஒரு ரோட கூட கிராஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு பாட்டி கூட கிடையாது, அன்னதானம் பண்ண முடியாது. எந்த நன்மை என்னத்தை செய்யறது? இந்த காயின் போய் என்ன நன்மை செய்தா மேன்மை இல்லையோ அப்படின்னும் போது, அப்பதான் ஹீப்ரூல வாஸ்து பார்த்தா இந்த நன்மை செய்தால் அப்படின்னு இருக்குதுல, அதுல நீ மகிழ்ச்சியா இருந்தால் நான் உன்னை மேன்மைப்படுத்த மாட்டேனோ அப்படின்னு இருக்கு. இஃப் யூ ஆர் ஹாப்பி, நீ முகத்தை ஏன் தொங்க போட்டிருக்கிற, ஏன் எரிச்சலா இருக்கிற, நீ சந்தோஷமாயிரு. எரிச்சல் சந்தோஷம் இப்ப பொருந்தி வருது. அது சந்தோஷமா இருந்தா நான் உன்னை மேன்மைப்படுத்த மாட்டேனா அப்படின்னு கேட்டிருக்கு. நீ கவலையா இருக்கிறதுனால ஒன்னும் சாதிக்க முடியாதுன்றதை இயேசுவும் சொல்ற. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொல்ல. ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னா எதுக்குமே கவலைப்படாது. சோறு இல்லைன்றது மட்டும் இல்ல, அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், இவன் என்ன இப்படி சொல்லிட்டான், இப்படி என்னை பத்தி இப்படி நினைச்சிட்டான், இப்படி நினைச்சிருப்பானோ, இப்படி எதையாவது கவலைப்படுறதுக்கு. அதனாலதான் நீங்க பரலோக ராஜ்யம்னா என்னன்னு படிக்கும்போது, அது நீதியும் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமா இருக்கிறது. இந்த சந்தோஷம்ன்றது வெளியே இருந்து தூண்டி விடப்படாமல், ஒரு ஜோக் பாக்குறதுனாலயோ, எல்லாரும் நமக்கு ஆதரவா இருக்கிறதுனாலயோ, அந்த மாதிரியான விஷயங்களினால் நம்ம சந்தோஷமா இல்லாம, எல்லாம் எதிர்ப்பா இருக்கும் பொழுதும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்னா, அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இவனால் உண்டாகிற சந்தோஷம், இந்த ஜோக்கினால் உண்டாகிற சந்தோஷம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா இது எதுவுமே எனக்கு இல்லை. இப்போ எனக்கு நீங்க நஷ்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம்ன்றது எனக்குள்ளாக இருந்து உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் என்னை வந்து ஜெயிக்க வைக்குது. நான் மந்தையிலே மாடுகள் இல்லாமற் போனாலும், தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றதோ, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதே நம்முடைய பலன்னு சொல்றதோ ரொம்ப முக்கியமான விஷயம். டோன்ட் டேக் லைஃப் சீரியஸ். இந்த தொட்டாச்சி நீங்கியா இருக்கிறது, எக்ஷெல் போல இருக்கிறது, சில பேரோட நம்மளால ஃப்ரெண்ட் ஆக முடியாது. ஏன்னு சொன்னா அவங்க எப்போ என்ன நினைச்சுப்பாங்களோ நமக்கு தெரியாது. ஐயோ இது கோவப்பட்டுருவாங்களோ, ஐயோ இது சோகமாயிடுவாங்களோ, ஐயோ இதை சொன்னா அவங்களுக்கு பிடிக்காம போயிருமோ, இப்படியே ஒரு நபரை பத்தி நீங்க யோசித்தீங்கன்னா அந்த நபரோட நீங்க பழக முடியாது. சில பேர் அப்படி இருப்பாங்க, ஏதாவது சொன்னா உடனே முகம் வாடி போயிடும். அடுத்த முறை அவங்க கிட்ட நம்ம ஏதாவது பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். அடுத்தவங்களை விட்டுருங்க, நாம எப்படி இருக்கோன்றதான் நமக்கு முக்கியம். யார் எது சொன்னாலும் உடனே நம்ம முகத்தை தூக்குறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க நம்ம கூட பேச மாட்டாங்க. அவங்க இயல்பா இருக்கதான் விரும்புவாங்க, யாரா இருந்தாலும் மற்றவர்களோடு கூட. அப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். சோ இதெல்லாம் இருக்கட்டும். சோ காமெடி அப்படிங்கிறது லைஃபே ஒரு காமெடி தான். நான் நிறைய நேரத்துல இந்த பிகின்லாம் நடத்தும் போது அதுல ஆலோசனை சொல்ல வரும்பொழுது, பர்சனல் கன்சல்டேஷன்லயும் சரி, இது மாதிரி தனிப்பட்ட முறையில என்கிட்ட யாராவது ரொம்ப சோகமான பிரச்சனையை சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கு இப்படி சொல்றது உண்டு. இந்த சோகமான பிரச்சனையை ஒரு காமெடி ஆக்டர் எப்படி வந்து ஒரு சினிமாவில நடிப்பாருன்றத கற்பனை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இருக்கிற இப்போ ஒரு சோகமான பிரச்சனை, அந்த பிரச்சனையை வடிவேல் கேரக்டர்ல அவர் அந்த பிரச்சனையை நடிக்கணும்னா அதை எப்படி நடிப்பாருன்னு சிந்திக்கும் போதே நமக்கு சிரிப்பு வந்துடும். ஏன்னா 2 அர்த்தமும் நம்ம தான் கொடுக்குறோம். நான் அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், உங்களுக்கு எந்த அர்த்தம் கொடுத்தால் உங்கள் மனது சந்தோஷப்படுமோ அந்த அர்த்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு கொடுங்க. நம்ம நிறைய நேரத்துல வேணும்னுட்டு நமக்கு எந்த அர்த்தம் கொடுத்தா சோகத்தை ஏற்படுத்துமோ அந்த அர்த்தத்தை கொடுத்துக்கிறோம். ஒருத்தர் உங்களை பார்த்துட்டு வணக்கம் சொல்லாம போறாருன்னு வச்சுக்கோங்களேன், வணக்கம் இல்ல பிரைஸ் லார்ட் சொல்லாம போறாரு. சர்ச்சில் நீங்க போறீங்க, பிரைஸ் லார்ட் சொல்லாம ஒருத்தர் முகத்தை திருப்பிக்கிட்டு போறாரு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா எழுதாது.
அவர் என்ன இப்படி போயிட்டாரு, என்ன கிறிஸ்தவங்க, நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை பார்த்துட்டு அப்படி வெட்டிக்கிட்டு போயிட்டாரு முகத்தை, இப்படி எல்லாம் சொல்றதுனால உங்க உள்ள மகிழ்ச்சி அடைய போறது இல்ல. அது என்ன பண்ணுது, மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை தருது. அப்ப நீங்க அதுக்கு அர்த்தம் வேற மாதிரி நீங்களே கொடுக்கலாம் தானே. ஒருத்தருடைய முகத்தை திருப்பிட்டு போயிட்டாரு, நீங்களே அர்த்தம் வேற கொடுக்கலாம் தானே. ஐயோ அவருக்கு என்ன அவசரமோ தெரியல, வயிறு கீறு சரியில்லை போல இருக்கு, அவசரமா பாத்ரூம் போயிருப்பாரு, நம்ம ஏன் போட்டு அதை பெருசா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களே அதுக்கு வேற அர்த்தம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மன சமாதானம் ஆயிட போகுது. அப்போ ஒரு வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளுக்கு சமாதானமான அர்த்தத்தை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம தான் அர்த்தம் கொடுக்க போறோம் அதுக்கு. சரி, இன்னைக்கு நம்ம காஸ்பல் பார்ப்போம். சோ காமெடி வந்து உங்க லைஃபை வந்து லகுவாக்கி விடும். இன்னொன்னு வந்து கடினமான காரியத்தை கூட, கடினமா ஒரு காரியத்தை சொல்றத கூட, அது ஒரு தீமை அப்படிங்கறத எதிர்க்கும் போது கூட அத காமெடியா சொல்லும் போது அதுல இருக்கிற முட்டாள்தனத்தையும் அதுல இருக்கிற அபத்தத்தையும் அவர்களுக்கு சுட்டி காட்ட முடியும். அது ஒரு காமெடியா சொல்லும் போது. ஸோ நான் என்னுடைய பிரசங்கங்கள்ல நிறைய ஜோக் பண்ணுவேன். என்னோட பிரசங்கங்கள் நிறைய சிரிப்பாவே இருக்கும். லைவா கேட்கறவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல நான் அவங்கள கொஞ்சம் திட்டினா கூட அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை ஏத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் சொல்ற செய்தி அவங்களுக்குள்ள போய் தங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அது அது ஜோக் அல்லது காமெடின்ற பார்சல்ல அது என்ன பண்ணப்பட போகுது, கொண்டு போய் உள்ள சேர்க்கப்படுது. சரி, நம்ம இப்போ காஸ்பல் பார்ப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனம். அது கொஞ்சம் மேல இருந்து நான் வாசிக்கிறேன், 12 இருந்து வாசிக்கிறேன். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். இந்த கதை உங்களுக்கு தெரியும். தெரியாதவர்கள் ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் கடவுள் வந்து 2 தூதர்களோடு கூட ஆபிரகாமை சந்திக்க அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே ஆபிரகாம் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து வனாந்திரத்துல வாழ்கிறவர்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. இப்ப நம்ம யாரையும் அது மாதிரிலாம் செய்ய முடியறது இல்லை. இப்பெல்லாம் வழியில யாராவது உங்களுக்கு வந்து நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஹெல்ப் கேட்டா கூட செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஏன்னா ஹெல்ப் கேட்கறவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. வண்டியில ஏறிட்டு கழுத்துல கத்திய வச்சு வண்டியை ஓட்டிட்டு போயிடுவோம். அல்லது ஒரு தீவிரவாதி வந்து நம்ம வண்டி பின்னால ஏறிட்டு எங்கேயாவது இறங்கிப்பான், அப்புறம் போலீஸ் நம்மளை வந்து தேடி வரும். முந்தா நேத்து நான் ஒரு கதை வாசித்தேன். ஏர்போர்ட்ல வந்து சில வார்த்தைங்க சொல்லக்கூடாதான். வெடிகுண்டுன்ற வார்த்தை ஏர்போர்ட்ல இருக்கும்போது பேசக்கூடாதான். பேசினா கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிட்டாங்க. சில வார்த்தைங்கள்லாம் அந்த பேப்பர்ல போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதுல கீழே ஒரு சம்பவம், ஒரு பெண் வந்து ஃப்ளைட்ல போகும்போது பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப அன்பா பழகுறாங்க. இவங்களும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வர்றாங்க. பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்போ இந்த இவங்க வரும்போது, ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வரும்போது, இவ என்னுடைய மகா மாதிரி அப்படின்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், இந்த பிள்ளைக்கு இப்படி ஒருத்தர் நமக்கு அறிமுகமா இருக்கிறாங்களேன்னு சொல்லி. திடீர்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அவங்க பண்றாங்க. பண்ண உடனே இவங்க வந்து மேலே எழும்பி என்னோட பெட்டியில இருந்து மாத்திரை எடுன்னு இந்த அம்மா சொல்றாங்க. இவங்க அதை எடுக்கிறதுக்காக இப்படி எழும்புறாங்க. பின்னால சீட்ல உள்ளவர் கண்ணை காமிக்கிறார். பண்ணாத, செய்யாத, உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அம்மாவுக்கு என்னன்னு புரியல. உடனே அவங்க உட்கார்ந்துட்டு அந்த அட்டண்டன்ட்ட கூப்பிட்டாங்க. அந்த லைட்டு ஏரியா இருந்தோடனே அவங்க வந்தாங்க. அவங்களே மாத்திரெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் கீழே இறங்கும் போது இவர் பின்னால இருந்து பிடிச்சிக்கிட்டாரு அவங்கள. அவங்க வந்து இந்த பெட்டி எனக்கு எடுத்து கொடுன்னு கேட்கறாங்க. இவங்க எடுத்து கொடுக்கல. அப்புறம் அவங்களே பெட்டி எடுத்துக்கிட்டு அந்த அட்டண்டன்ட் வந்து சீட்ல உட்கார வச்சு இவங்களை கூப்பிடுறாங்க. நீங்க அவங்க மகா தானே, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க அந்த பின்னால் உள்ளவரோட ஐடியா படி, நீங்க வந்து நான் அவங்க மகாலாம் கிடையாது, இங்க வந்துதான் எனக்கு பழக்கம், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க. வீல் சேர்ல வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் இந்த இது நடக்குது பாருங்க, பேக் எடுக்கிற இடத்துல இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. பேக் எடுக்கும் போது திடீர்னு கமோஷன் ஆகுது. ஏர்போர்ட்ல திடீர்னு பரபரப்பாகுது. என்னன்னு பார்த்தா இந்த லேடியை கைது பண்றாங்க. யாரு? இந்த வயசான லேடியை கைது பண்றாங்க. கைது பண்ணி இவங்களை வந்து எடுத்துட்டு போறாங்க.
அவங்க கிட்ட ஏதோ இந்த போதைப் பொருள் அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. பிளான் என்னன்னு சொன்னா இவங்கள மகா மாதிரின்னு சொல்லி இவங்களோட கூட தப்பிக்கிறதோ அல்லது இவர்களையும் அந்த குற்றத்துல பங்கெடுக்க வைக்கிறதோ அப்படின்னு அவங்க ஒரு பெரிய ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய அவங்களுக்கு நடந்த அந்த விஷயத்த எழுதி, அப்படி இருந்தும் கூட இவங்க வந்து மகளே அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது கூப்பிடுறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால இந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணுடைய அவங்க பெட்டியில இந்த பொண்ணுடைய கைரேகை இருக்குதா, அவங்களுக்கு என்ன சம்பந்தம், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு உதவியா இருக்குன்றதுக்காகவும் சொல்றேன். ரெண்டாவது வந்து இந்த உலகம் எவ்வளவு மோசமான ஒரு இடத்துக்கு போயிருக்குது அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரி கதை வாசிக்கும் போது யாருன்னே தெரியாதவங்க வழியில போறவங்களே இவர் கூப்பிட்டு எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு தான் போகணுங்கிறாரு. ஆபிரகாம் வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போகணுன்றாரு. நீங்க யாரு என்ன ஏதுன்னு ஒரு கேள்வியும் ஆபிரகாம் அவங்கள கேட்கவே இல்லை சாப்பிடுற வரைக்கும். நம்மளால அப்படி முடியாது. நம்மளால யாரோ ஒருத்தர் இல்ல, நம்ம வீட்டுக்காரங்களையே சொல்லாம கொள்ளாமலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியாது இல்லையா? நம்ம வீட்டுல உள்ள சொந்தக்காரங்களே வந்தாலும் சொல்லிட்டு தான் வர வேண்டியிருக்குது. ஆனா வனாந்திரத்துல அப்படி கிடையாது. அவங்க வழியில போனாங்கன்னா தண்ணி கொடுக்கணும், ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும். அப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்ச பிறகு அந்த தேவதூதன் இப்படி சொல்றாரு, 9வது வசனம், அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதுதான் ஆபிரகாமுக்கு ஒரு ஷிஃப்ட். யாருமே தெரியாது, திடீர்னு வந்தாங்க, சோறு கொடுத்தோம், நம்ம மனைவியினுடைய பெயர் அதுவும் சாராள்னு எப்படி தெரியும்? ஏன்னா எல்லாரும் சாராயின்னு தான் கூப்பிடுறாங்க. ஆண்டவர் இவரை தான் கூப்பிட சொல்லியிருக்காரு சாராள்னு சொல்லி. இவர் எப்படி கூப்பிடுறாரு? அப்பதான் இவருக்கு டவுட் வருது, இவங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாரு. கவனிக்கும் போது இவர் ஒரு உற்பத்தி காலத்துல குழந்தை பிறப்பான்னு சொன்ன உடனே இவர் சிரிக்கிறார். இதுக்கு முன்னால உள்ள அதிகாரத்துல ஆபிரகாம் சிரிச்சிருப்பாரு ஒரு முறை ஆண்டவர் சொல்லும் போது. ஆபிரகாம் சிரிச்சாரு, சாராள் சிரிச்சாரு. சாராளும் சிரிச்சாங்க, ஆபிரகாமும் சிரிச்சாங்க. 2 பேரும் சிரிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சிரிப்புன்னு பேர் வச்சாங்க. ஈசாக்குன்னா சிரிப்புன்னு பேரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சிரிப்புக்கும் பிறந்த புள்ள சிரிப்பு, சிரிச்சு பெத்த புள்ள சிரிப்பு. இந்த ஈசாக்குக்கு பிறந்ததுதான் யாக்கோபு, அந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேல இருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிரிப்பின் வம்சத்தில் வந்தவர். பாருங்க, காஸ்பல காமெடியா சொல்றதுக்கு நான் என்னெல்லாம் சொல்ல வேண்டும். இந்த காஸ்பல் ஸ்டோரி துவங்கினதே ஒரு சிரிப்புல தான், ஒரு நகைச்சுவையில தான். ஒரு 100 வயது உள்ள ஒரு நபர் குழந்தை பெத்துக்க போற சொன்ன ஜோக்குல உண்டானதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. சோ காஸ்பல் இஸ் காமெடி அப்படிங்கிறது வந்து துவக்கமே சிரிப்பு தான்ன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இது அப்படிதான் துவங்கிச்சு. ஜீசஸ் தான் உலக ரட்சகர். ஆனா அது துவங்கினது எங்கன்னு பாத்தீங்கன்னா சிரிப்புல. சோ ஃபெய்த் இருக்கு பாருங்க, விசுவாசம்னு சொல்றோம்ல, அந்த விசுவாசமே ஒரு காமெடி தான், ஒரு டிவைன் காமெடி. நடக்க முடியாத ஒன்றை நடக்கும்னு நம்புறோமே, அது ஒரு காமெடி. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறோமே, அது காமெடி. ரொம்ப அறிவு இருக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்க. ரொம்ப அறிவு இருக்கிறவங்க ஒரு மாதிரி சீரியஸா இருப்பாங்க. அவங்க எதையும் நம்பவும் மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. ஆனா ஃபெய்த்ன்றது அப்படி இல்லை. நடக்க முடியாதத ஆண்டவர் வந்து நடக்கும்னு சொல்லுவாரு. நமக்குள்ள தோணும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சில சமயம் சிரிப்பு வந்துடும். நான் அந்த பணத்தை குறிச்சு பேசுற செமினார்ஸ்ல சொல்லுவேன். நான் யாரையாவது பார்த்து சொல்லுவேன், நாளைக்கு உங்களுக்கு 5000 ரூபாய் வரும்னு சொன்னா உங்களுக்கு நம்ப முடியுமா அப்படின்னு கேட்பேன். நம்புறேன், விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது 50,000 சொன்னா வரும், நான் விசுவாசிக்கிறேன்பாங்க. 5 லட்சம் சொல்லும் போது ஒரு சிரிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே நம்புறேன் அப்படிம்பாங்க. நம்புறேன். 50 லட்சம் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் சிரிப்பு வந்துடும் அவங்களுக்கு. அந்த சிரிப்பு தான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டும், இது இன்னும் ஒரு நம்பலன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சிரிப்போடு கூட நம்பும் போது faith is a divine comedy in the theater of absurd. Faith is a divine comedy in the theater of absurd. So பைபிள்ல நிறைய காமெடி ஸ்டோரிஸ் இருக்கு. அதை நீங்க காமெடியா பார்க்கணும்னா பார்க்கலாம், சீரியஸா எடுக்கணும்னா எடுக்கலாம். ஒரு யுத்தமே தெரியாத ஒருத்தன், ஒரு ஆட்டுக்கு பின்னால இருந்த தாவீது என்கிறவன், எல்லா யுத்த வீரர்களும் பயந்த ஒரு நபரை ஒரே ஒரு கல்லால அவனே கேட்கிறான், நான் என்ன நாயா அப்படிங்கிறான்.
நீ கோலோடும் தடியோடும் வர்றதுக்கு நான் நாயா அப்படி கேட்கறான். இத ஒரு சீனை நீங்க ஒரு படமா எடுத்து பாருங்க. அது ஜோக் இல்லாம அந்த சீனை எடுக்க முடியாது, அவ்வளவு சீரியஸாலாம் எடுக்க முடியாது. அவ்வளவு போர் வீரர்களும் பயந்து போய் இருக்கும் போது திடீர்னு ஒரு ஒல்லியான தேகம் கொண்ட ஒரு ஒரு நபர், எல்லாரும் கவர் பண்ணிருக்கிறாங்க, இவங்க மட்டும் கவர் பண்ணாம எல்லாரும் வாழும் அம்பம் வச்சிருக்கும் போது இவங்க மட்டும் ஒரு கல் எடுத்துக்கிட்டு போறது, இது ஒரு காமெடி சீன். ஆண்டவர் ஜெயிக்கும் போது காமெடியா தான் செய்வார். அதான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மொர்தெகாய் எழுந்து நிற்க மாட்டேன்றான். எழுந்து நிற்காம ஆமானுக்கு பயங்கர சங்கடமாகி போச்சு. அவனுக்கு போய் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சிட்டு இருக்கிறான் வீட்டில். அன்னைக்கு பார்த்து ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவன்கிட்ட கேட்குறாரு, அவள் வாசித்துட்டு இருக்கும்போது மொர்தெகாய் என்னமோ ஒரு நல்லது செஞ்சுருக்கிறான் ராஜாவுக்கு. அந்த நேரம் ஆமான் உள்ளே வர்றான். உள்ளே வந்தோடனே கேட்குறாரு, ஏய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் தனக்கு தான் செய்ய போறாரு, நம்மளை விட்டா ராஜாவுக்கு வேற ஆள் யாருன்னு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் உயர்வா சொல்லே வரான். சொல்லிட்டே வந்தோடனே டக்குன்னு அவர் சொல்றாரு, ஓகே இதெல்லாம் போய் அந்த மொர்தெகாய்க்கு நீனே செஞ்சிருன்னு சொல்லிட்டு. இதை பாருங்க, ஒரு ஆள் நீங்க எவ்வளவு நல்லவங்களா வேணா இருங்க, நீங்க புனிதர்களாவே இருங்க, உங்க கண்ணு முன்னால ஒரு ஆள் வாழைப்பழ தோல் வலிக்கு விழும்போது முதல்ல உங்களுக்கு என்ன வரும்னா சிரிப்பு தான் வரும். என்ன சொல்றீங்க? நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தா கூட அதுக்கப்புறம் விழுந்த பிறகு ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் நீங்க தூக்குவீங்க, உதவுவீங்க, நீங்க நல்லவங்க. ஆனா முதல்ல அந்த ஆள் வலிக்கு விழும்போது ஒரு ஏன்னா திடீர்னு போயிட்டு அந்த ஒரு அவுட் ஆஃப் பேலன்ஸ்ல ட்விஸ்டாரா இருப்பாருங்க. அதான் காமெடி. இந்த காட்சியை படமா எடுக்கணும். எப்படி எடுக்க முடியும்? இது எப்படி சீரியஸா எடுக்க முடியும்? மொர்தெகாய் ஆமான்ட்ட ராஜா சொல்றாரு, ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், போய் அப்படியே மொர்தெகாய்க்கு செஞ்சிரு அப்படின்னு சொல்லும் போது மொர்தெகாய் முகம் எப்படி இருந்ததா நீங்க காமிப்பீங்க, அதுக்கு தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அது ஒரு காமெடிங்க. அது நாம அதை கூட சீரியஸா வாசிப்போம். மொர்தெகாய் போய் அப்படியே செய் என்று சொன்னான் அப்படின்னு சீரியஸா வாசித்து பழகிட்டணும். யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து பாடுறதா இருக்கட்டும், மீன் கக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் சீரியஸா எடுக்கவே முடியாது. இது ஒரு காமெடி. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து எவ்வளவு காமெடியா பேசியிருக்கிறாரு பாருங்க. ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன், மத்தேயு 15:17. இது வாசிக்கும் போது யாரும் சிரிக்க கூடாது. இந்த வசனம் வாசிக்கும் போது இப்படி ஒரு வசனம் இருக்குதான்னு உங்களுக்கு தெரியாது. அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? இந்த மாதிரி வார்த்தை தான் நம்மளை அவரை சீரியஸா காமிச்சு விட்டுருது. ஆனா அடுத்த வசனம் பாருங்களேன், வாய்க்குள் போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? உங்களுக்கு நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த பிரசங்கம் இருக்குல்ல, இந்த எனக்கு புக்கு எழுதணும். இந்த ராஜபாதைன்னு ஒரு புக்கு கடைசியாக எழுதியிருக்கிறேன், யோசேப்பினுடைய வாழ்க்கையை பற்றி. இந்த புக்கு ரொம்ப நாளாக நான் எழுதாமல் இருந்தேன். அப்படி எழுதாமல் இருக்கும்போது நான் என்ன யோசித்தேன்னா, இதை குறித்து நான் ஒரு 16 மெசேஜ் கொடுத்துருக்குறேன். யோசேப்பை பற்றி ஒரு 16 வாரம் பேசியிருக்கிறேன். ஸோ இந்த 16 வாரத்தையும் யாராவது ஒருத்தர் நமக்கு எழுதுனாங்கன்னா, ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு புக்கை வெளியிட்டுலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஒருத்தருக்கு காசு கொடுத்து எழுத சொன்னேன். அவங்களும் எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுத்த பிறகு தான் தெரிஞ்சதுக்கு நான் டைரெக்டாகவே எழுதியிருக்கலாம், இதை சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா பேச்சு வழக்குன்றது வேற, எழுத்துன்றது வேற. பேசுகிற மாதிரி எழுத முடியாது. ஸோ இவர் மத்தேயு இங்கே எல்லாரும் வாசிக்க போகிறாங்கங்கிறதுக்காக ரொம்ப டீசெண்டாக எழுத்து வடிவத்தில் இப்படி எழுதுறார். இதை இயேசு இதே மாதிரி பேசியிருக்க மாட்டார். ஆசன வழியாய் அப்படிலாம் பேச மாட்டார். நீங்கள் எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுவீங்களோ அப்படி தான் அவரும் பேசியிருப்பார். அது எப்படி பேசியிருப்பாருன்னு இப்போ நான் சொல்ல முடியாது, அது உங்களுக்கே விட்டுறேன் நான். ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்கன்றதுனால நான் எப்படி பேசுவேன்றது உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. புரியுதுங்களா? ஆனால் அவர் என்ன சொல்றாரு, வாயுக்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை இன்னும் நீங்கள் அறியவில்லையா? இதை எப்படி ஜோக்கா இல்லாம சீரியஸா யோசித்து பார்க்க முடியும்? இயேசு சிரிச்சாரானா? இதை சொல்லுங்க. இயேசு சிரிச்சாரு. எபிரேயர் 1:9 தான் சொல்லுது, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்.
இயேசு வந்து ரொம்ப குசும்பு பிடிச்ச ஆளுங்க. என்ன எல்லாம் பயங்கர பரபரப்பா இருக்காங்க. லாசரு இறந்து போயிட்டாருன்ட்டு இயேசு ரதமா சொல்லிட்டு வந்தாரு, வாங்க போய் இயேசு லாசரை எழுப்புவோம் அப்படிங்கிற. உடனே இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறாங்க அவர் தூக்கத்தில் இருக்கிறாரா? ஆமா தூக்கத்தில் தான் இருக்கிறார், வாங்க போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மரித்து உயிர் தெழுந்த பிறகு எப்படி தெரியுமா வெளிப்படுறாரு? தோட்டக்கார மாதிரி வெளிப்படுறாருங்க மரியாளுக்கு. அதுல ஒரு ஜோக் அவருக்கு. அவன் அப்படி தோட்டக்காரன் நினைச்சிட்டு இருக்கும்போது பேரை கூப்பிடுறாரு. பேரை கூப்பிட்டோன்னே தான் அவளுக்கு புரியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் கிடையாது. சரி, ஒரு லீடரா இருக்கிறவங்க ஜோக்கே இல்லைன்னா அவங்க லீடராகவே இருக்க முடியாது. சீரியஸா இருக்கிறவங்களோட நிறைய பேர் அவங்களோட லீடர்ஷிப் ஏற்றுக்க மாட்டாங்க. கருணாநிதியை குறிச்செல்லாம் பேசுவாங்க பாருங்க, அவர் எவ்வளோ நகைச்சுவையா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அவ்வளோதான், டாக்டர் சொல்லிட்டாங்களாம் டைம் ஓவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது அவர் கொண்டு போய் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக கொண்டு போகும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கு, அந்த நர்ஸ் சொல்லியிருக்கு, இவர் ஒன்றும் முடியாமல் போயிருக்கிறார். அந்த அம்மா சொல்லியிருக்குது, ஐயா கொஞ்ச நேரம் மூச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா அது உடனும் தானமா வந்திருக்கிறேன், மூச்சை விடாதன்னு ஏமா சொல்லிக்கிறேன்னு அந்த நேரத்தில் ஜோக் அடிச்சிருக்காரு பாருங்க. அந்த நகைச்சுவை உணர்வு வந்து நமக்கு இருக்கணும். காஸ்பல்ன்றது பிசாசுக்கு செய்யப்பட்ட ஒரு நகைச்சுவை. பிசாசை பார்த்து சிரிச்ச ஒரு விஷயம். பொடா பொடா அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் காஸ்பல். எம்மா ஒரு சீஷர்களோட போகும்பொழுது அவரு என்ன பண்றாரு, தன்னையே மறைச்சிக்கிறார். மறைச்சிக்கிட்டு அவங்க கிட்ட கதை கேட்கிறாரு. என்னப்பா ஏன்பா சோகமா இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க, இயேசுன்னு ஒருத்தர் இப்படி கொண்டுட்டாங்க. அப்பவும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேறாரு பாருங்க. ஒண்ணுமே சொல்லாம நாம அதை ரொம்ப சீரியஸா வாசிக்கிறோம். அவரு நான் என்ன மாதிரி கற்பனை பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 பேரோட போறேன்னா நான் எப்படி பேசியிருப்பேன் அவங்களோட? இப்படிலாம் சொல்லியிருக்கிறது தெரியுமா? யாத்திராகமத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது தெரியுமா? அவனுங்களே சோகமா போயிட்டு இருக்கானுங்க, ஒரு மாதிரி பார்த்துருப்பானுங்க. யாரா இந்த ஆளு, நம்மளே ஏற்கனவே சோகத்தில் போயின்னுக்குறோன்ட்டு. அவரை பார்த்தா எப்படி பேசியிருக்கணும்? யாத்திராகமத்தை தன்னை குறித்து சொன்ன ஒரு கதையை சொல்லி அந்த கதையிலிருந்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்றத சொல்றத வந்து எப்படி சீரியஸா சொல்லியிருக்க முடியும்? ஏன்னா இவர் தன்னை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அங்க போய் சாப்பிடும்போது அவங்களோட கண்கள் திறக்குது, இவர் தான் இயேசுன்னு தெரியும், மறைஞ்சு போயிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ரெவலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இந்த முத்திரையை உடைக்க முடியாமல் இருக்கிற சீன் பார்க்கலாம். அங்கே வந்து யோவான்ட்ட அப்படி சொல்லுவாங்க, யூத ராஜசிங்கத்தை, அதோ அங்கே இருக்கிறார் யூத ராஜசிங்கம், அவர் திரும்பி பார்த்தபோது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பார்க்குறார். சிங்கம்னு சொல்லி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்க்குறார். அதுக்கப்புறம் ரெவலேஷன் புக் என்னன்னு சொன்னா 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட ஒரு மிருகம். அந்த மிருகத்தை ஜெயிச்சது என்னன்னு சொன்னா இந்த அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இதாங்க ஜோக். இதுதான் காமெடி, சட்டையர் காமெடி. இவ்வளவு பெரிய மோசமான ஒரு மான்ஸ்டரை, 10 கொம்பு 7 தலை உள்ள ஒரு மிருகத்தை எது தோற்கடிக்குதுன்னு சொன்னா 11 கொம்பு 8 தலை கொண்ட ஒரு பெரிய மிருகம் இல்ல, ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இவ்வளவு பெரிய மிருகத்தை ஜெயிக்குது. பாத்தீங்களா? அதான் பைபிளுடைய லாஸ்ட் ஸ்டோரி. அப்போ இந்த காஸ்பல்ன்றது நகைப்பு என்கிற ஈசாக்குல துவங்கி ஒரு நகைச்சுவையான விஷயத்துல முடியுது. ஒரு எளிமையான மிருகம் ஒரு ஒரு பெரிய மான்ஸ்டரை, அப்படின்னா என்ன, ஒரு பெரிய ரோம சாம்ராஜ்யத்தை, அத்தனை எம்பரர்ஸ் வந்து கட்டி அமைத்த ஒரு ரோம சாம்ராஜ்யத்தை சாதாரண சிலுவையிலே அவர்களால் கேவலப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு மனிதன் சவால் விடுகிறார் உயிர்த்தெழுதலினாலே. இதுதான் காஸ்பலை வந்து துவக்கத்திலிருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க என்ன பார்க்கலாம்னு சொன்னா, அது பிசாசுக்கு விரோதமாக செய்யப்பட்ட the joke is on the devil. அவனை ஒரு காமெடி பீஸா மாத்தி விட்டாரு. நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் நீங்க இந்த காஸ்பலை பார்க்கணும். ஸோ அடுத்தது காஸ்பல் as tragedy. காஸ்பல் ஒரு சோகமான கதையும் கூட.
அது காமெடியான கதை மட்டும் இல்லை, அது சோகமான கதையும் கூட. பைபிள் ஃபுல்லாக நிறையா மோசமான டெத்து பார்க்கலாம் நம்ம. ஆபேல், சாம்சன், சால், ஏன் யூதாஸ், ஜான் த பேப்டிஸ்ட், ஸ்டீஃபன், இவங்க எல்லாருமே இரத்த சாட்சிகளாக அல்லது தவறாக கொல்லப்படுகிறதோ அல்லது யூதாஸ் போன்றவர்கள் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறதையோ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காஸ்பல் வந்து ஒரு ட்ராஜடியாகவும் ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போஸ்தலர்களோ சுவிசேஷங்களில் சொல்லும் பொழுது இந்த காஸ்பலை ஒரு சோகமான ஒரு கதையாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு போனாங்க, திரும்பி வந்தாங்க அப்படின்லாம் இருக்கும். ஏன்னா மத்திய நேரத்தில் சூரியன் வந்து இருட்டாயிடும், திரைச்சீலை 2ஆக கிழியும், இயேசு மரிப்பார், எல்லாரும் தங்கள் இருதயங்களிலே அடித்து கொண்டு போனார்கள் அப்படின்னு வசனம் வரும். அது ஒரு சோகமான சம்பவமாக எழுதியிருப்பாங்க. ஏன்னா அது உண்மையிலே ஒரு சோகமான சம்பவம். சிலுவை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் உயிர் தெழுந்தார், சாவை வென்றார், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னால் நடந்தது என்னன்னு சொன்னால் த ரியாலிட்டி ஆஃப் ட்ராஜடி. உண்மையிலே அது ஒரு சோகமான கதை. ஒரு மனிதன் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார், எப்போ பார்த்தாலும் நன்மை செய்து சுற்றி திரிகிறார். செத்த பணத்தை உயிரோடு எழுப்புகிறார், குஷ்டரோகியை சுகமாக்குகிறார், முடவனை எழுப்பி விடுகிறார், பாவங்களை மன்னிக்கிறார். அந்த ஒரு நபரை சிநேகிதனாக இருந்தவர் காட்டி கொடுக்கிறார், தவறாக பொய்யாக குற்றஞ்சாட்டப்படுகிறார், தவறாக தீர்ப்பளிக்கப்படுகிறார். வாழ்க்கையினுடைய 33 வயதில் அவர் கொல்லப்படுகிறார். அது வந்து ஒரு நியாயமான மரணம் இல்லை. எல்லா நிர்வாகமும் சேர்ந்து ஒரு நல்ல மனிதரை குற்றவாளி என்று தீர்த்து கொலை செய்த ஒரு அன்ஜஸ்ட் டெத்து. இந்த ரியாலிட்டி வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏன் இதை நான் ட்ராஜடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இப்போ நம்ம இந்த கிரேஸ் டீச்சிங், ஃபெய்த் டீச்சிங், ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் இதிலெல்லாம் நம்ம கடந்து வர்றோம். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது சஃபரிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அல்லது அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படி யோசித்துறோம். அப்படி வந்துட்டாலே நமக்கு ஃபெய்த் இல்லை, அல்லது தேவனுடைய கிருபை நமக்கு வேலை செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதாவது நம்ம உபத்திரவத்தில் அல்லது ஏதாவது கஷ்டத்தில் போயிட்டோம்னா நம்ம வந்து இன்னும் ஃபெய்த் சரியான அளவுக்கு நமக்கு வந்து ஃபெய்த் வேலை செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிறோம். அல்லது நமக்கு கிருபையை வந்து நம்ம இன்னும் அபியாசிக்கலை அப்படி போதிக்கப்படவும் படுறோம், அப்படி சொல்லவும் படுறோம். ஆனால் வாழ்க்கையில் நிறைய சோகங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறோம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் இந்த சோகங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காஸ்பலே ட்ராஜடியாக தான் இருக்குது, அது உண்மையாகவே ட்ராஜடி அப்படின்றது நமக்கு தெரியணும். சாரோஸ், மேன் ஆஃப் சாரோஸ் தான் ஐசாயா 53 அவரை வந்து சஃபரிங் சர்வெண்ட்டாக தான் ஐசாயா காமிக்கிறார். அவர் எப்படி பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எப்படி துக்கங்களை சுமந்தார், இதெல்லாம் வந்து உண்மை. அவர் ஜெயிச்சது உண்மை. நான் சொல்லி முடிக்க போகிறேன் எப்படி வந்து அவர் அதை ஜெயிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெயிப்பதற்கு முன்பாக அந்த ட்ராஜடி நடந்ததுன்றது உண்மை. அதை செய்யாத போது அதை வந்து நம்ம தட்டி விடும் பொழுது அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இல்லை. கடைசியாக நடந்த சந்தோஷத்தை மட்டும் பார்த்தா போதும். ஹாப்பி சீக்கி கிறிஸ்டியன் சொல்லுவான். கிறிஸ்தவங்களிடம் எந்த துன்பமுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்கன்னா அது காஸ்பலே சீப் ஆகிடும், பலம் இல்லாதவர்களாக மாறிடும். ட்ராஜடி வரும்போது குழம்புவோம். நமக்கு வாழ்க்கையில் சோகம் வரும்போது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற நமக்கு என்ன விசுவாசம் இல்லையா, நம்ம என்ன தேவனுடைய கிருபையை நம்பலையா, அது மாதிரிலாம் கேள்விகள்லாம் வரும். அதனால தான் இதை நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னு சொன்னால் நிறைய நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு தவறை திரும்ப திரும்ப வரலாறு செய்து, இயேசு இருக்கும்போதே, இயேசு மரித்த போது நாஸ்டிசம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு குழுவினர் இருந்தாங்க. அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நாஸ்டிசம் அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்களுக்காக எழுதப்பட்டது தான் 1 யோவான் 1வது அதிகாரம். அவங்க வந்து இயேசு மாம்சத்தில் வரலன்னு சொல்கிறவங்க. இயேசு மாம்சத்தில் வரல, ஏன்னா இயேசு வந்து பியூர் ஸ்பிரிட். மாம்சத்தில் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் கெட்டவர் தான், இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆகவே இயேசு மாம்சத்திலே வரல, அவர் ஆவியில தான் வந்தார், அவர் ஆவியில தான் வாழ்ந்தார் அப்படின்னு இயேசுவை மகிமைப்படுத்துகிறதாக நினைத்து, இயேசுவை உயர்த்துகிறதாக நினைத்து அவர்கள் இயேசுவை இந்த ட்ரூத்தை ஒண்ணுமில்லமாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்பதான் இவர் எழுதுறார், நாங்கள் கண்ணார கண்டதும் எங்கள் கைகளால் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததுமாய் இருக்கிற, அல்லது மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இப்படிலாம் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் மாம்சத்தில் இயேசு வரல, இயேசுன்றவர் வந்தார், ஆனா அவர் ஸ்பிரிட்ல வந்தார், அவர் தெய்வீகமானவர், அவர் மாம்சத்தை தொட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுபோலதான்
பிறகு வந்தது நிறைய பேர் இவர் தெய்வம் என்பதனால் இவர் சஃபர் பண்ண முடியாது. இன்னைக்கும் முஸ்லீம்கள் என்ன நம்புறாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த சகோதரர்கள் சொல்றாங்க இயேசு வந்து நபியை வந்து இப்படிலாம் கொல்ல முடியாது, ஆகவே அங்க இறந்தது வந்து இயேசுவே கிடையாது, சிலுவையில் இறந்தது வந்து இயேசுவே கிடையாது. அந்த நேரம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கண்கட்டி வித்த மாதிரி யூதாசை தூக்கி அங்கே போட்டுட்டு இவர் அங்கே தான் சுற்றிட்டு இருந்தார் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து இயேசுவினுடைய சரீரம் தான் இங்கே தொங்கிச்சு, அவர் ஆவி அங்கேருந்து பிரிஞ்சு அந்த சரீரம் தொங்குகிறதே இவர் பார்த்துட்டு இருந்தார், அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது, அப்படிலாம் பலவிதமாக சொல்கிறார்கள். ஆனால் வேதாகமம் ஒரேடியாக இயேசு சிலுவையிலே மாம்சத்தில் இருக்கும்போது அடிக்கப்பட்டார், கடைசியாக தமது ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்படைத்தார் என்று சொல்லி தெளிவுபடுத்துகிறார். ஏன் இயேசு இந்த சிலுவையை சகிக்கணும், இந்த காஸ்பல் இதில் ஏன் ட்ராஜடியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நாம் ஒவ்வொருத்தர் ட்ராஜடிக்குள்ளே போகும்போதும் நமக்கு ஒரு கௌரவத்தை அது கொடுக்கிறது. ஏன்னா இந்த இயேசுவே இந்த ட்ராஜடிக்குள்ளே தான் போனார், இயேசு இந்த ட்ராஜடிக்குள்ளே போனார், அவர் நமக்காக பரிதபிக்க கூடாதபடிக்கான ஒரு பிரதான ஆசாரியராக இல்லாமல் வாட் எவர் வி ஃபீல்ஸ் ஹி ஃபெல்ட். நாம் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். ஆகவே நாம் தனிப்பட்டவர்களாக இல்லை, சோகங்கள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள் வரும்பொழுது நாம் கைவிடப்பட்டவர்களாக உணர வேண்டியதில்லை. நாம் எப்படியெல்லாம் உணர்ந்தோமோ அதையெல்லாம் அவரும் உணர்ந்தார். சிலுவையில் அவர் தொங்கும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் அது வந்து சங்கீதம் 22, அந்த சங்கீதம் 22 நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன வசனம் சொல்லுதுன்னா, தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்டார், அவர் என்னை கைவிடலைன்னு சொல்லுது. இயேசுவை தேவன் சிலுவையில் கைவிடலை, முகத்தை மறைக்கலை. ஆனால் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரா, தேவன் கைவிட்டது போல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரா, முகத்தை மறைச்சது போல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரா? ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு. அவர் மனிதர்களாக நாம் எப்படி தேவனை உணர்கிறோமோ அப்படி சிலுவையிலே உணர்ந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் நிறைய நேரத்தில் என்ன கேட்குறோம், ஆண்டவரே இது நடக்கும்போது எங்கே இருந்தீங்க, ஏன் என்னை காப்பாற்றலை, ஏன் என்னை கைவிட்டீங்க, அவன் என்னை ஏமாற்றும் போது ஏன் என்னை தடுக்கலை, நான் கையெழுத்து போடும்போது ஒரு வார்த்தை நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கலாமே, அல்லது இந்த மோசமான சம்பவம் நடக்கும்போது, என் பிள்ளைக்கு இந்த மோசமான சம்பவம் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இந்த கேள்வி எல்லாரும் எப்போவாவது கேட்டு விடுகிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது இயேசுவினுடைய குரல் அல்ல, மனுக்குலத்தினுடைய குரல். ஆனால் உண்மையிலேயே தேவன் அவரை கைவிடலை. அதை தான் 22ஆம் அதிகாரம் முடியும் போது நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவங்க சங்கீதங்களை பாடும்பொழுது முதல் வார்த்தை சொன்னாங்கன்னா முழு சங்கீதமும் சொன்ன மாதிரி தான் அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தில் இயேசு ஒரு சோகமான மனிதராக தன்னை காண்பிக்கிறார். அதோட ஒரு முக்கியமான விஷயம், யோவான் 11ஆவது அதிகாரத்தில் 35ஆவது வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்பதை பார்க்கிறோம். எப்போ அவர் கண்ணீர் விட்டார்னா, லாசருவை எழுப்புறதுக்கு முன்னால். என்ன ஆச்சரியம்னா, அவர் ஏன் கண்ணீர் விட்டார்ன்றதுக்கு பல பிரசங்கங்கள் இருக்குது. அவர் வந்து மரியாளுடைய அவிசுவாசத்தை பார்த்து கண்ணீர் விட்டார், நிறையா இன்டர்பிரேஷன் அதுக்கு இருக்குது. ஆனால் இது எதுக்காக கண்ணீர் விட்டுருந்தாலுமே எனக்கு என்னன்னா, எழுப்பத்தானே போகிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில், 2-3 நாள் கழிச்சு கூட கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாசருவே வெளியே வான்னு சொல்ல போகிறாரு, அவர் வெளியே வந்துட போகிறார். அது நடப்பதற்கு முன்பாக இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா நாம் கண்ணீர் விடும்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். He weeps. அழுகிறவருடைய அழுங்கள் என்று இயேசு சொன்னார். அழுகிறவருடைய அழுங்கள். இந்த உலகத்தில் நான் இப்போ தியாலஜி சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் என்ன நம்புகிறோன்னா, எல்லாம் கடவுளுடைய சித்தத்தின்படி தான் இந்த உலகத்தில் நடக்குது. சுனாமி வந்தது கடவுள் சித்தம் தான், கொள்ள நோய் வந்தது கடவுள் சித்தம் தான், நான் படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்தது கடவுள் சித்தம் தான், எது இந்த உலகத்தில் நடந்தாலும் அது கடவுள் சித்தம் தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். கடவுள் விரும்புறது தான் இந்த உலகத்தில் நடக்குது, அல்லது கடவுளுக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும், கடவுளுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் கடவுளுடைய விருப்பம் தான் இங்கே நடக்குதானா? இல்லை. அப்படி விருப்பம் தான் நடக்கிறதா இருந்தால் அவர் இந்த ஜபத்தை சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு நம்ம ஏன் ஜெபிக்க வேண்டியது இருக்குதுன்னா, இங்கே நடக்கிறதெல்லாம் அவருக்கு சித்தமானது இல்லை. இன்றைக்கு யுக்ரைனில் சண்டை நடந்துட்டு இருக்கு. கொல்கத்தாவில் ஒரு டாக்டரை
மோசமான விதத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் நடக்கிற பெரிய விஷயங்களோ உங்களோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களோ நடக்கிறதெல்லாம் தேவனுக்கு சித்தமானது இல்லை. அப்போ தேவனுக்கு சித்தம் இல்லாத நடக்கும்போது தேவன் அதை சரி பண்ணுவாரா? சரி பண்ணுவார். மாற்ற போறாரா? மாற்ற போறார். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்றாரு தெரியுமா? நீங்கள் அழும் பொழுது அவர் உங்களோடு கூட அழுகிறார். மோசேகிட்ட ஆண்டவர் வெளிப்படும் பொழுது முள்ளுகளுக்குள்ள வெளிப்பட்டார், முட்புதர்களில் வெளிப்பட்டார். ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் முட்களுக்குள் இருக்கிறது போல இருக்கிறாங்கன்ற. எகிப்துக்குள்ள இருக்கிறது முட்களுக்குள் இருக்கிறது போல இருக்கிறாங்களாம். ஸோ ஜனங்க முட்களுக்குள்ள இருக்கிறது போல இருக்கிறதுனால இவர் எப்படி காண்பிக்கிறார்? தன்னை முட்களுக்குள்ளாக காண்பிக்கிறார். நானும் முட்களுக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படின்றார். பவுல் சவுலா இருக்கும்போது கிறிஸ்தவர்களை கொலை செய்யும் போது இயேசு என்னமா கேட்டாரு? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறேன்னு கேட்டார். அவர்கள் துன்பப்படுறாங்கன்னா நானும் துன்பப்படுறேன்னு சொல்றார். நீங்கள் துன்பப்படும் பொழுது தேவன் எங்கேயோ பரலோகத்தில் உட்கார்ந்துகிட்டு இல்லை. நீங்கள் துன்பப்படும் போது, யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு குழியில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு போர்த்திபார் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது தான் கர்த்தர் கூட இருந்தாருன்ட்டு. அவன் ஜெயிலில் இருக்கும்போதும் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். நாம என்ன நினைக்கிறோம்னா கர்த்தர் கூட இருந்தா ஜெயிலுக்கே போயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்ல, வெளியே வர்றதுக்கு முன்னால அவன் ஜெயிலில் இருக்கிறான். இது ரியாலிட்டி. அங்கேயும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் எழுப்புவதற்கு முன்பாக, உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அவருக்கு நல்லா தெரியும் நான் அவனை உயிர்த்தெழ பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சோகமான சம்பவத்தில் நீ அழுது கொண்டு இருக்கும் பொழுது நானும் உன்னோடு சேர்ந்து அழுதேன். He weeps. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார், எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு முன்னால் முதல்ல அவர் தன்னுடைய கண்ணீரை தான் துடைச்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் அவ்வளோ கண்ணீர் விடக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் மாறப்போதா? மாறப்போகுது. மாற்றப் போகிறாரா? மாற்றப் போகிறார். லாசருவை உயிர்த்தெழுந்தது போல இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அநியாயங்களும் நிறுத்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் உண்டாக போகிறதா? உண்டாக போகிறது. எழுப்ப போகிறார். உயிரோட வரப்போகுது எல்லாம். ஆனால் அதற்கு முன்பாக உண்மையான சம்பவம் நடக்கும்போது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க உணர்கிற அதே உணர்வை அவரும் உணர்கிறார். He feels your feeling. அதுதான் சிலுவையில, அதுதான் சுவிசேஷம். சிலுவையில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொன்னார். ஏனென்று சொன்னால் எல்லா காரியங்களும் நன்மையாக தான் மாறப்போகுது. அவர் உயிர்த்தெழப் போகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் அனுபவித்தது என்னவென்று சொன்னால் நாம் அனுபவிக்கிற அந்த உணர்வுகளை அவர் சிலுவையிலே அனுபவித்தார். அதுதான் நம்ம எபிரேயரில் பார்க்குறோம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நமக்காக பரிதபிக்கக்கூடாத ஒரு பிரதான ஆசாரியராக இல்லை. அதனால நாம் தைரியமாய் சிலுவைக்கு தைரியமாக எங்கே வரலாமா? 4வது அதிகாரம் எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். இதுதான் சுவிசேஷம். நீங்க தைரியமா அவர்கிட்ட வர முடியும். தைரியமா மக்களை நீங்க அழைக்க முடியும். சோகத்தில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, விபத்துகளில் மாட்டினவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க, யாரா இருந்தாலும் கடவுள் நம்மளை சோதிக்கிறாரோ, கடவுள் நம்மளை கைவிட்டாரோ, நமக்கு தேவையான விசுவாசம் இல்லையோ, நாம தேவனுடைய கிருபையை நமக்கு கிருபை கொடுக்கலையோ, நோவாவினுடைய கண்களில் அவர் கிருபை கிடைச்சது போல எனக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கலையோ நினைக்கிற யாருக்கிட்டையும் போய் நம்ம சொல்ல முடியும். சுவிசேஷம் இதுதான். நீங்க எந்த பாதையில போறீங்களோ அதே பாதையில் அவர் போய், நீங்க எப்படி இன்னைக்கு தேவனை உணர்றீங்களோ அதே மாதிரி அவரும் உணர்ந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். நாம் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கிருபாசன தண்டைக்கு வர முடியும். நீங்களும் நானும் ஏதோ 40 days ஃபாஸ்டிங் போட்டு வானத்தின் வாசலை அசைக்க வேண்டியதில்லை, வானத்தின் கதவுகளை தள்ள வேண்டியதில்லை.
அவர் ஏற்கனவே இரக்கம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர கடவும். there is a call from heaven. பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. நீங்க எப்படி இருந்தாலும் என்கிட்ட வரலாம், ஏன்னா ஐ ஃபீல் யுவர் ஃபீலிங்ஸ். நீங்க எப்படி உணர்றீங்க, நீங்க எப்படி கண்ணீர் விடுறீங்க. மாற்றதான் போறாரு, எல்லாம் மாறப்போகிறது. லாஸ்டர் உயிர் தழ போகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் the tears of Jesus அது நம்முடைய கண்ணீரோடு கலந்து இருக்கிறது, நம்முடைய கதையோடு கலந்து இருக்கிறது. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த சாத்தானுடைய முகத்தை பார்த்து நீர் சிரித்த சிரிப்பு தான் இந்த சுவிசேஷம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் என்கிறத நாங்கள் நினைச்சு சிரிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிற பெரிய நபரை தெரியாமல் எங்களை நோக்கி வீசப்படுகிற அந்த கற்களை பார்த்து நாங்கள் சிரிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் நாங்கள் துக்கங்களுக்குள்ளாக போகும் பொழுது எங்களுக்காக பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எதை உணர்கிறோமோ அதையே உணர்கிறவர் எங்களுக்காக இருக்கிறார், பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக தைரியமாய் நாங்கள் நெருங்கி சேர, எந்த ஃபீலிங்ஸில் நாங்கள் இருக்கிறோமோ அதே ஃபீலிங்ஸோட உம்மிடத்தில் நெருங்கி வர, அதை நீர் புரிந்து கொள்கிறீர் என்கிற அந்த நிச்சயத்தை இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து இங்கு இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உடைய ஊழியம் நடைபெறுகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய உள்ளங்களை இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கவலைகளில் இருந்து, அவருடைய துக்கங்களில் இருந்து, கடவுள் தன்னை கைவிட்டு விட்டாரோ, கடவுள் தூரமாய் விலகி விட்டாரோ, நான் இப்படி நடந்து கொண்டதுனால இப்பெல்லாம் கர்த்தர் என் கூட மிந்தி மாதிரி இருக்கிறது இல்லையோ என்று சொல்லி, முந்தி ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா ஊழியம் செய்வோம், நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை அப்படின்னு யார் என்ன ஃபீல் பண்ணாலும் அந்த ஃபீலிங்ஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களை உணர செய்கிறதற்காக நன்றி. அதிலிருந்து சுகம் உண்டாகிறதற்காக நன்றி. அந்த பள்ளத்திலிருந்து அவர்களை எழுப்புகிறதற்காக நன்றி. அவர்களை குற்றஞ்சாட்டுகிற பிசாசை பார்த்து அவர்கள் புன்னகைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அவருடைய உள்ளங்களை சுகமாக்கி அவர்களை தூக்கி விடுகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேங்க்யூ. உங்களுடைய காணிக்கைகளை வரவேற்கிறோம். நீங்கள் போன வாரத்தில் ஒருத்தர் 100 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு போட்டிருந்தாரு, என்னால் 100 ரூபாய் தான் தர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 10 ரூபா கூட அனுப்பலாம். ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, ஒரு செய்தி கேட்குறீங்க, காணிக்கை போடுறீங்க, 10 ரூபா தான் போடுவீங்க. அதுபோல் நீங்கள் ஜிபே 10 ரூபா கூட பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, உங்களுடைய சந்தோஷத்தை பொறுத்தது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறபடியால் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு. ஸோ நீங்கள் விரும்புகிறவங்க நீங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரீதிங்கர்ஸ் கேம்ப் இருக்குது. யாரெல்லாம் பதிவு பண்ணலையோ அவங்க இந்த கூகுள் ஃபார்ம் சேட்டில் இருக்கும், நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம், உங்களை குரூப்பில் சேர்ப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் வித் மணி, பில்டிங் மணி விஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணலாம். மற்ற ஊழியங்களை நீங்கள் எங்களோட புக்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கி கொள்ளலாம். மற்ற ஊழியங்களை குறித்து தெரிந்து கொள்ள விரும்பினா நீங்கள் எங்களோட கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் நாம் இந்த இடத்துல சந்திப்போம். உங்களோடு கூட தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தருவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்க, சுகமாக்கப்பட்டிருந்தீங்கன்னா எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அனுப்பலாம். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்றதை எங்களுக்கு நீங்கள் சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். இவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். தேங்க்யூ. காட் பிளஸ். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.